பாஜகவுடன் கூட்டணி வைத்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி சங்கியா என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அதற்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். இதனை வினை எதிர்வினை பகுதியில் பார்க்கலாம். உங்களுடைய அப்பா திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா வச்சுக்கிறாரா? இது யாரோட இருக்கிறாரு? யாரோட இருக்காருங்க? திரு வாஜ்பாயோட தானே இருக்கிறாரு. திரு மாமா திரு முரசொலி மாறன் அவர் யாரோட இருக்காரு? அப்ப திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா? முரசொலி மாறன் சங்கியா? அவர் ஒத்துக்கிறார், ஸ்டாலின் ஒத்துக்கிறார். நாங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுத்து மினிமம் ப்ரோக்ராம் வகுத்து வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசோட கடிவாளத்தை கலைஞர் கையில வச்சிருந்தார். ஆனா இப்போ அதிமுக மட்டுமல்ல, என்டிஏவில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை ஊழல் கட்சிகளோட குடுமிப்பிடியும் அமித்ஷா கிட்ட தான் இருக்கு. நாங்க கூட்டணி வச்சப்போ தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோம். ஆனா பழனிசாமி கூட்டணி வச்சு நீட்டின இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்சுதான் மிச்சம். இந்த லட்சணத்துல ஊருக்கே தெரிஞ்ச நியூஸ அந்த போட்டோவை கொண்டு வந்து இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தில் சொல்ற மாதிரி மணிக்கு ஒரு முறை தான் ஒரு மங்கினி என்பதை நிரூபிச்சிட்டு இருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அமைச்சர்கள் தங்கள் தொகுதிகளில் பரப்புரையை தொடங்கியுள்ளனர். காட்பாடி தொகுதியில் போட்டியிடும் துரைமுருகன் ஓட்டநேரி நவசித்தி விநாயகர் கோவிலில் தரிசனம் செய்து பரப்புரையை தொடங்கினார். மன்னார்குடி தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் TRB ராஜா மேலவாசல் கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் 12,53,000 கோடிக்கு வளர்ச்சிப் பணிகள் செய்து தனது தந்தையின் சாதனையை முறியடித்து விட்டதாக தெரிவித்தார். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் முதுகளத்தோர் திமுக வேட்பாளர் ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்ட தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் ஏவ வேலு உள்ளிட்ட திமுக கூட்டணி வேட்பாளர்கள் தலைவர்களின் சிலைக்கு மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். செந்தில் பாலாஜி இருப்பதால் தனக்கு கரூரை பற்றி கவலையே இல்லை என முதல்வர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் ராயனூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முதல்வர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் செந்தில் பாலாஜி கரூரை என்றும் மறக்க மாட்டார் என தெரிவித்தார். கரூரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னு உங்களுக்கே தெரியும். என்னுடைய இனிய சகோதரர் செந்தில் பாலாஜியுடைய மாவட்டம் இது. கரூர்ல கழக கூட்டணியின் வெற்றியை அவர் எப்பவோ உறுதி செஞ்ச காரணத்தால் தான் கோவை மாவட்டத்தில் இருக்க சொல்லி பொறுப்பு கொடுத்திருக்கிற அவருக்கு. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அவர் புகுந்த வீடுதான் கோவை. அவர் பிறந்த கரூரை என்றும் மறக்க மாட்டார். தமிழக மக்கள் தன்னுடன் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் டபுள் என்ஜின், டப்பா என்ஜின் என எதனாலும் வர முடியாது என முதல்வர் MK ஸ்டாலின் தெரிவித்தார். கரூரில் பரப்புரை மேற்கொண்டவர் வளர்ச்சி திட்டங்களும் சாதனைகளுமே திராவிட மாடல் ஆட்சி என குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் சாதி மத கலவரம் இல்லாத ஆட்சி திமுக ஆட்சி என்றும் அமைதியை கெடுக்க பாஜக தீட்டிய சதி திட்டங்கள் தவிடுபொடியாகிவிட்டதாகவும் தெரிவித்தார். மக்களுக்கு வேதனைகளும் சோதனைகளும் தந்ததுதான் கடந்த அதிமுக ஆட்சி. அதிமுகவுக்கு போட்டி போட்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக ஆட்சி. MP எலெக்ஷன்ல ஒரு சீட் கூட வெற்றி பெற வைக்கலையே என்ற விரக்தியில இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை பழிவாங்கிட்டு இருக்கிறது தான் பாஜக ஆட்சி. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்கு விரோதமா இருக்கக்கூடிய கூட்டணிக்கு
தக்க பாடம் புகட்டுவதற்கான நாள் தான் ஏப்ரல் 23. தமிழ்நாட்டு மக்களான நீங்க என்னோட இருக்கிற வரைக்கும் டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் என்று யாரும் தமிழ்நாட்டை சீரழிக்க உள்ளே வர முடியாது. எனது கையில் இரத்தக்கரை இல்லை, முதல்வர் ஸ்டாலின் கைகளில்தான் இரத்தக்கரை படிந்துள்ளது என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் திமுக ஆட்சியில் 18,000 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் கோயில் காவலாளி அஜித்குமார் உள்ளிட்ட காவல் மரணங்களை பட்டியலிட்டு யாருடைய கைகளில் இரத்தக்கரை படிந்துள்ளதென முதல்வர் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பினார். இபிஎஸ் கையில் ரத்தக்கரை படித்துள்ளது கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காரு. பாவம், என் கை சுத்தமா இருக்கு. நீங்களே சாட்சி. கோவில் காவலாளி அஜித்குமார் அவர் மீது ஒரு திருட்டு குற்றச்சாட்டை சுமத்தி பொய் வழக்கு போட்டு விசாரணை என்ற பெயர்ல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறீங்களே, இதுதான் ரத்தக்கரை படிந்த கை, திரு ஸ்டாலினுடைய கை. உண்மைதானே? ஒரு மாதத்திற்கு முன்பு மானாமதியில லாக்அப் டெத்து, இன்றைக்கு காவலால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்களே, இதுதான் ரத்தக்கரை படிந்த கை ஸ்டாலின் அவர்களே. சிறுபான்மை மக்களுக்கு காவலராக திமுக திகழ்வதாக கட்சியின் இளைஞரணி செயலரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் சையத் ஃபாரூக்கை ஆதரித்து வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர் பாஜகவுடன் இணைந்து அதிமுக சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் செய்வதாக குறிப்பிட்டார். குடியுரிமை திருத்த சட்டத்தை அதிமுக ஆதரித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்ட நகலை கிழித்ததற்காகவே தான் கைது செய்யப்பட்டதையும் உதயநிதி குறிப்பிட்டார். திருத்தணி முருகன் கோயிலில் தரிசனம் செய்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ளார். திருத்தணி முருகன் கோயிலில் வெள்ளிவேலுடன் தரிசனம் செய்த அவர் அரக்கோணம் சாலையிலிருந்து சித்தூர் சாலை சந்திப்பு வரை சாலை வலம் மேற்கொண்டார். தொடர்ந்து அவர் திருத்தணி தொகுதி தேமுதிக வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து பரப்புரை செய்தார். சுப்பிரமணிய சுவாமி கோவிலில செவ்வாய்க்கிழமை தோறும் திருத்தணி சட்டமன்ற மக்களுக்கு சிறப்பு வழியிலே தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்வோம் என்று என்னுடைய முதல் வாக்குறுதியை இன்னைக்கு பங்குனி உத்தரத்துல உங்க முன்னாடி நான் சொல்றேன். இங்கு திருத்தணியில கூட்டுறவு சர்க்கரை ஆலையை உறுதியாக நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று இங்க திருத்தணியில் நிச்சயம் கொண்டு வருவார் என்று முருகன் அருளால் பங்குனி உத்தரத்துல என் வாக்குறுதியை முதல் வாக்குறுதியா உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான செல்வ வரி வழக்கின் ஆவணங்களை அவரது வாரிசுகளான தீபக்கிடம் ஒப்படைக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. செல்வ வரி கணக்கை ஜெயலலிதா முறையாக தாக்கல் செய்யவில்லை என தொடரப்பட்ட வழக்கிலிருந்து அவரை வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் விடுவித்திருந்தது. இதனை எதிர்த்து வருமான வரித்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். பரமக்குடியிலிருந்து சிவகங்கை வந்தபோது சாமியார்பட்டி விலக்கு அருகே வேளாண்மை உதவி இயக்குநர் காளிமுத்து மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் சமயமுத்து தலைமையிலான பறக்கும் படையினர் வாகனங்களை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது எடப்பாடி பழனிசாமியின் வாகனம் மற்றும் உடன் வந்த பாதுகாப்பு வாகனங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. சோதனை முடிந்ததும் அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜயின் சாலை விலத்துக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. புதுச்சேரியில் விஜயின் சாலை விலத்துக்கும் 23 இடங்களில் அவரது பரப்புரைக்கும் அனுமதி கோரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சாலை விலத்திற்கு அனுமதி மறுத்துள்ள காவல்துறை 4 இடங்களில் மட்டுமே பரப்புரைக்கு அனுமதி அளித்துள்ளது. இதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து புதுச்சேரி கட்சி நிர்வாகிகளோடு விஜய் தொலைபேசி மூலம் ஆலோசிப்பதாக தெரிகிறது. புதுச்சேரியில் தாவேக 28 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான நேய மக்கள் கழகம் 2 இடங்களிலும் போட்டியிடுகிறது.
திருத்தணி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு உற்சவருக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. மலைக்கோவிலில் உள்ள காவடி மண்டபத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் சுமந்து எடுத்து வந்த பால் குடங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் கற்பகராஜ் மற்றும் எஸ்பி சுதாகர் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டது. மேலும் சமூக நலத்துறையின் சார்பில் வண்ண கோலங்கள் இடப்பட்டும் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. நாடக கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் மூலம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாஜக ஆளும் மாநிலங்கள் போன்று தமிழ்நாட்டில் சாதி மத கலவரங்கள் இல்லை என கூறியுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலவரத்தை உருவாக்கும் பாஜகவின் சூழ்ச்சிகளை முறியடித்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். திருச்சியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டின் பெயரை தட்சிண பிரதேசம் என மாற்றிவிடுவார்கள் எனவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் ஜாதி கலவரம் இல்ல, பாஜக ஆளுகிற மாநிலத்தை போல மத கலவரங்கள் இல்ல, உத்தரப்பிரதேசத்தை போல கும்பல் வன்முறை இல்ல, மணிப்பூர் மாதிரி தொடர் வன்முறைகள் இல்ல. இப்படி எல்லாம் உருவாக்கணும்னு பாஜக செஞ்ச சூழ்ச்சிகளையும் நாம முறியடிச்சிருக்கிறோம். பாஜகவும் அதன் கொத்தடிமையும் கூட்டமும் அதோட தீமைகள் நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். தமிழ்நாடாக தான் இருக்கணும். உத்தரப்பிரதேசம் போல மணிப்பூர் போல வன்முறை காடா மாறக்கூடாது. இவங்க வந்தா தமிழ்நாட்டோட பேரை தட்சிண பிரதேசம் கூட மாற்றவும் தயங்க மாட்டாங்க. இதை தடுக்கணும்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக ஓரணியில் இணையணும். கூட்டணியில் பிரச்சனை இல்லை என்றால் பழனிசாமி ஏன் அவ்வளவு முறை டெல்லி சென்றார் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சி பரப்புரையில் உரையாற்றிய அவர் அதிமுக பாஜக கூட்டணி தலைமை விவகாரத்தில் படையப்பா பட நகைச்சுவை காட்சியை குறிப்பிட்டு விமர்சித்தார். அதிமுக கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பழனிசாமி சொல்லிட்டு இருக்கிறார். பிரச்சனை இல்லைன்னா எதுக்காக அத்தனை தடவை டெல்லிக்கு போனீங்க? நான் கேட்கிறேன், கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் சொல்றாங்க. ஆனா எல்லா கட்சிகளும் பாஜக கிட்ட போய் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? மாப்பிள்ளை அவர் தான். ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடதுன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படையப்பா படத்துல வர்ற காமெடி மாதிரி இருக்கு. பாஜகவுடன் கூட்டணி அமைத்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி சங்கியா என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பழனிசாமி முழு சங்கியாக மாறிவிட்டார் என ஸ்டாலின் அவதூறு பரப்புவதாக கூறிய அவர் ஸ்டாலின் தனது பதவிக்கு தக்கபடி பேச வேண்டும் எனவும் கூறினார். திரு வாஜ்பாயோட தானே இருக்கிறாரு திரு மாமா திரு முரசொலி மாறன். அவர் யாரோட இருக்காரு? அப்ப திரு கருணாநிதி சங்கியா, முரசொலி மாறன் சங்கியா? காங்கிரசுக்கும் திமுகவும் கூட்டணி பிரச்சனை. அது குறித்து டெல்லிக்கு திருமதி கனிமொழி அவர்கள் அங்கே சென்று காங்கிரஸ் கட்சி தலைவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்தார். அப்படின்னா திரு ஸ்டாலினுடைய சகோதரி திருமதி கனிமொழி அவர்கள் சங்கியா? ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பதவிக்கு தக்கவாறு பேசி பழகுங்கள். இல்லாவிட்டால் எங்க தொண்டன் பேச ஆரம்பித்து விட்டால் உங்கள் செவி கிழிந்து விடும்.